ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முசிறியில் இருக்கக்கூடிய மேக்னா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம். டுடே எங்கள் அண்ணாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணா பொண்ணு சீதா லக்ஷ்மி நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். செம்ம வெயில், அடிக்கிற வெயிலில் இப்போ செம்மையாக ஷாப்பிங் பண்ண அண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணா பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண வந்தா எங்கள் பாப்பாவும் நானும் வருவேன் அப்படின்னு வந்துட்டா. எங்கள் வில்லேஜில் திருவிழா நடந்துட்டுருக்கு. திருவிழாவுக்கு பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம். வாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க பாப்பாவோட சேட்டையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வேணும்? என்ன கலர்? வேட்டியா? வேஸ்ட் ஷர்ட் வேணுமா? வாங்கி தரேன். 1 or 2? பிங்க் 1 or 2? பிங்கா? சரி, அப்பாவுக்கு பர்த்டே ஹே காய்ஸ், டுடே எங்கள் அண்ணாக்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் அண்ணா. நாங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். முசிறி மேக்னா டெக்ஸ்டைல் வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவுக்கு வந்து வேஸ்டி ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருந்தா. அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொரு கலெக்ஷனையும் வந்து முகம் சுளிக்காமல் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து செக்குடு இல்லைன்னா டிசைன்ஸ் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்ஸ் கேட்டேன். ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் பாப்பா வந்து செலக்ட் பண்ணுற இந்த ஷர்ட் நல்லா இருக்காப்பா, அந்த ஷர்ட் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவளோட செலெக்ஷனில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. எங்கள் அண்ணா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருந்தா, பாப்பா வந்து அவள் கையில் வச்சிருக்க ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணால் ஓகேன்னு அதை பில் பண்ண சொல்லியாச்சு. அண்ட் டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஷர்ட் செக்ஷன் வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காலர் வச்ச டிஷர்ட் இல்லை ரவுண்ட் டிஷர்ட், ரவுண்ட் நெக்கா இல்லை காலர் நெக்கான்னு கேட்டாங்க. காலர் தான் வேணும்னு சொல்லுவோம். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ப்ரைஸஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. அண்ட் ஒரு மாதிரி க்ரே கலர் வித் ஒயிட்டில் வந்து அந்த பீப்ஸ் இருக்க மாதிரி டிசைனில் ஒரு டிஷர்ட்டும் அண்ட் லாவெண்டர் மாதிரி, வயலட்டும் இல்லை லாவெண்டரும் இல்லை, அந்த வயலட் மிக்சிங்காக இருக்க மாதிரியான கலர் டிஷர்ட்டும் வந்து ஓகே இதை வந்து பில் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து இந்த க்ரே கலர் சொல்கிறான், எங்கள் பாப்பா வந்து அந்த வயலட் கலர் தான் சொன்னால். ஓகே அது ரெண்டையும் பில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு எங்கள் பாப்பா வந்து அந்த ஹேங்கரில் இருக்க டிஷர்ட்டில் அப்பா எனக்கு இந்த டிஷர்ட் வேணும் அந்த டிஷர்ட் வேணும்னு சொல்லி எங்கள் அண்ணா கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் செம சூப்பராக பண்ணுவா. எனக்கே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாம் வந்து கலர்ஸ், குர்த்தா கலர்ஸ்லாம் வந்துட்டு அவள் தான் செலக்ட் பண்ணுவா. அத்தை இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. குட்டீஸுங்களோட செலெக்ஷன் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து கூலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே கூலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு இந்த கலர் நல்லாயிருக்கு அந்த கலர் நல்லாயிருக்குன்னு அதுவும் அவள் தான் செலக்ட் பண்ணா. அதுவும் பில் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன வாங்கலாம்னு சொல்லி அவங்களாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸ்லாம். முசிறி மேக்னா டெக்ஸ்டைல் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். பில்லிங் செக்ஷனில் இன்னும் இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு அங்கே நீங்கள் பில் பண்ணிக்கோங்கன்னா ஓகே ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ கிளம்பி நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் வில்லேஜில் வந்து திருவிழா வந்தாச்சு. ஸோ திருவிழாவுக்கு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு இருந்தோம். மென்ஸ் வியர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அண்ட் கிட்ஸ் வியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கர்ட்லேருந்து டாப்ஸ்லேருந்து அண்ட் ஃப்ராக் மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் கேர்ள்ஸுக்குமே வந்து இந்த ஃப்ளோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் நான் வந்து இப்போ வாங்குகிற மைண்டில் இல்லை, ஸ்கர்ட் தான் வாங்கலான்னு பார்த்தேன் பட் வாங்கலை. எங்கள் ஊர் அக்காலாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீதாவை தூக்கி எல்லோரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து எல்லார்ட்டையும் க்யூட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து பார்த்து தன்னோட பொண்ணுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. டே நம்ம வந்தது உன்னோட பர்த்டே செலெக்ஷனுக்குடா அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து போட்டு பார்த்துட்டு ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செம்ம ஜாலியாக வந்து வைப் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருந்தா. ஹே ஹாய் அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் வந்து அப்படியே ஒரு போஸ் கொடுத்தா. இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது அந்த வெண்ணிலவே சாங் நினைப்பு உங்களுக்கு வருதா இல்லையா? அது வந்து க்ரீன் கலர் டாப் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு ப்ளூ கலர் டாப். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து குட்டி குட்டியான டாப்ஸ்லாம் வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். சரி ஓகே அதையும் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். பாப்பா வந்து ஒவ்வொரு கலர்ஸையும் வந்து பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தா. எங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பாப்பா பிடிச்ச மாதிரி எடுத்தால் தான் அவள் போட்டுக்குவா. இப்போ அவள் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸே வந்து அவளோட செலெக்ஷன் தான். அண்ட் ஃபைனலாக வந்து எங்கள் அண்ணா எடுத்த இந்த டாப் வந்து க்ராப் டாப் வந்து எங்கள் பாப்பா ஓகே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டா. ஓகே அதை வந்து நம்ம வியர் பண்ணி பார்த்துடலாம், ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி அதையும் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. கரெக்டாக
ஒர்த்தாக இருந்தது. ஏன்னா ரொம்ப தொலன்னு இருந்தாலும் குழந்தைங்களால வியர் பண்ண முடியாது. அண்ட் சம்மருக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து திருவிழா பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்குமே எங்கள் ஊரில் வந்து செம்ம ஜோராக நடக்கும். அண்ட் அந்த திருவிழாவுக்கு வந்து செம்மையாக மாசாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா. நம்ம என்னதான் ட்ரெஸ் வாங்கினாலும் எங்கள் பாப்பா மைண்டுக்கு என்ன வந்து வியர் பண்ணணும்னு தோணுதோ அந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாள். அந்த ப்ரைஸ் டேக் வந்து அவள் கழுத்துக்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் அவள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தாள். அப்புறம் வந்து ஸ்கர்ட் வேணும்னா இல்லை எனக்கு ஸ்கர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த ஜீன் தான் வேணும்னா, பட் அவள் சைஸ்க்கு எதுவுமே எங்களுக்கு வந்து சூட் ஆகவே இல்லை. மேபி அவளுக்கு வந்து பெல்ட் வியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீன் பேண்ட் வந்து சூப்பராக இருந்தது. அது மாதிரி டிசைனாக இருந்தது, ஃப்ளார் இருக்கிற மாதிரி டிசைனில் இருந்தது. ஓகே இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து செலக்ட் பண்ணால் எங்கள் பாப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. பட் இந்த டாப்க்கு வந்து நம்ம இதை வந்து பேர் பண்ண முடியாது. அவள் நிறைய ஷார்ட் டாப்ஸ் வச்சுருக்கா. ஸோ அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து பில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வியர் பண்ணி பார்த்தோம். ட்ரையல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அட்ஜஸ்டபிளாக இருந்தது, பட்டன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கவும் எங்கள் அண்ணா வந்து ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டான். அதாவது தன்னோட குழந்தைக்கு வந்து எங்கள் அண்ணா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துட்ருக்கான். தங்கை ஒருத்தி பக்கத்தில் நான் இங்கே இருக்கேன், எனக்கு என்ன வேணும்னு கேட்கல, பட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்துட்டான். அவ்வளோ சின்சியராக வந்து அப்பா அப்படின்னாவே பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்சியர் சிகாமணியாக மாறிட்டான். இந்த சந்திரமுகி மாதிரி உதறவாங்கிற மாதிரி இது வேணுமா அப்படின்னு ஒவ்வொரு கலராக பார்த்து பார்த்து எடுக்கிறான். நம்ம கூட அந்த அளவுக்கு செலக்ட் பண்ண மாட்டோம். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா எடுக்கிறதுலாம் ஃபில்டர் பண்ணி இந்த கலர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி பேண்ட் டெய்லி வேஸ்க்கு வாங்கினான். சம்மர் டைம்ங்கிறதுனால ரொம்ப அப்பா எப்படி இருக்குது கிளைமேட். ஸோ அதுக்காக ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு, பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. பாப்பா வந்து சாக்கி வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. டாய்ஸ் வேணும் அப்படின்னா ஓகே நீ என்னெல்லாம் கேட்குறியோ வாங்கி தரோம், உங்கள் அப்பாவுக்கு தான் பர்த்டே, பட் வந்து உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து இந்த பபிள்ஸ்லாம் விடுவோம்ல, ஸோ இது வேணும்னா இப்போ தான் தெப்ப திருவிழாக்கு வாங்கி கொடுத்தோம், பட் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி விட்டு எரிஞ்சிட்டா. அகெயின் வந்து குழந்தைங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக பார்க்கும்போது அதை வாங்க தானே செய்வாங்க. ஓகே நீ என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்க அப்படின்னு. அவள் சாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அப்பா எனக்கு கூலர் வேணும் வாங்கி தரவே இல்லையே அப்படின்னா, ஓகே உனக்கு கூலர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதையும் பார்க்க போனோம். அதையும் வந்து அவள் வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூலராக வாங்கி போட்டு பார்த்துட்டு இருந்தா. அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து இப்போயே வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வந்து ஹைக்குவாக இருக்காங்க. நான் வந்து இந்த பிங்க் கலர் தான் செலக்ட் பண்ணோன்னேன். பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ப்ளூ கலர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டின் ஷேப்பாக இருந்தது, அதுவும் அழகாக இருந்தது. பட் வந்து எங்கள் அண்ணா வந்து அவன் பொண்ணு என்ன சொல்கிறதோ அதான் செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த கூலரில் அவங்க 2 பேருமே தெரியுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டுருக்கான். எங்கள் அண்ணா வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து இது வந்து நல்லாயிருக்கு, இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுருவோமா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே வாங்க வைப்போம் அப்படின்ட்டு. என்ன பாப்பா இது க்யூட்டாக இல்லையே பாப்பா அப்படின்னு. அப்படியா சரி ஓகே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு வழியாக நம்ம செலக்ட் பண்ண அந்த பிங்க் கலர் தான் வந்து செலக்ட் பண்ணோம். அப்போ எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பில்லிங் செக்ஷன் அனுப்பிச்சாச்சு. பிங்க் கலரில் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வாங்குகிற திங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது யார் வாங்கி தந்தாங்க அப்படின்னா அத்தை வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் நமக்கு ஒரு குஷியாக இருக்கும். பில்லிங் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் பாப்பா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் டைரி மில்க் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. டைரி மில்க்கு பிரித்து கொடுக்க சொன்னால் இவ்வளோ நேரமாடா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஷாப்பில் ஒர்க் பண்ண பொண்ணுங்கள்லாம் பாப்பாவுக்கு வந்து டாட்டா பாய் சொன்னாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆகி வந்துட்டோம். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு எங்கள் அண்ணாவோட பர்த்டே ஷாப்பிங் முடிச்சாச்சு. அண்ட் குட்டி பாப்பாக்கு வந்து திருவிழா ஷாப்பிங் முடிச்சாச்சு. அண்ணா இந்த அன்பு தங்கச்சிக்கு எதுவும் இல்லையாடா அப்படின்னு. ஓகே நீ வேணா உனக்கு சாரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா. ஓகே சாரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஆக்சுவலி எப்பயுமே வந்து அம்மா கூட வந்து நாங்கள் வில்லேஜ்லேருந்து ஷாப்பிங் வந்தோம்னா மேக்னா தான். ஏன்னா எங்களுக்கு இதுதான் நியர்பையில் இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெண்டி கலெக்ஷன்ஸும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஜாலியாக பாப்பா கூட அண்ணா கூட ஷாப்பிங் முடிச்சாச்சு. அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். செம்ம வெயில் அடிக்குது. ஓகே நமக்கும் பசிக்கும்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாண்டா அப்படின்னு. ஓகே பாப்பா என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னால். இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் 2 வீலர் பார்க்கிங்கில் வந்து ஸ்நாக் ஷாப் இருக்கும். ஸோ வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். எங்கள் பாப்பா பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருந்தா. நீ விளையாடிட்டு இருப்பா, நான் போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நகர்ந்து நான் வந்து 2 வீலர் பார்க்கிங் வந்துட்டேன். ஒரு வழியாக நம்ம வந்து இன்றைக்கி செம்ம சூப்பராக வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஆனால் செம்ம வெயில், எப்படி நம்ம ஊருக்கு போக போகிறோம்னு
தெரியல. முசிறியிலேருந்து எங்கள் நேட்டிவ் போகிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். செம்ம வெயில். பல்ல பல்லக்கிற வெயிலா நீ, அனல் அடிக்கிற அனலா நீ அப்படிங்கிற சாங் தான் என் மைண்டுக்கு வந்தது. அப்பா வெயில் செம்மையாக இருக்குடா, எனக்கு ஜூஸை வாங்கி கொடுத்துடா, இல்லைனா தங்கச்சி என்ன ஆவேன்னு தெரிலடா, ஸ்கின்லாம் என்ன ஆகும்னு தெரிலடா அப்படின்னு சொன்னேன். ஓகே வா வா, நான் அவனுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். ஹே கம்மங்கூழ், யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சம்மர் டயத்தில் கம்மங்கூழ் குடிக்கிறது ஏதோ தேவாமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. கம்மங்கூழ் குடிக்கிறத விட கம்மங்கூழ் குடிக்கிறதுக்கு தொட்டுக்க வச்சிருப்பாங்க பாருங்களேன். கொத்தரங்காய், வடை, அப்பளம், மோர் மிளகா. கோடைக்கு மட்டும் தானே இல்லை எப்பயுமே இருக்குங்களா? எப்பவுமே இருக்கு. இங்கே ஜிஹெச்சுக்கு வரவங்களாம் வந்து குடிப்பாங்க. கொத்தரங்காய் வத்தல் 2 தான் இருக்கும். நிறையா இருக்கும். போதும் ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் அந்த மழை காலத்தில் புரட்டாசி ஐப்பசி அது மட்டும் ஓடாது. அந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதனால் அப்போ ஸ்டாப் பண்ணிடுற சுத்தமாக 10 சொம்பு 8 சொம்பு ஒன்றா சரியாக வராது நமக்கு. அப்போ டிஃபன் மாற்றி போடணும். ஒரு சொம்பு கம்மங்கூழ் குடிச்சிட்டு தொட்டுக்க வச்சிருக்க அந்த கொத்தவரங்காய் வத்தல், அப்பளம், மோர் மிளகா, வெங்காயம், ஊறுகாய் இதெல்லாம் ஃபுல் கட்டிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். கம்மங்கூழ் குடிங்க, கூலாக இருங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு ஷாப்பிங் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை மக்களே. லவ் யூ ஆல் மக்களே.